ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்ம மாடு ஒன்று இறந்துச்சுன்னு ஷார்ட்ஸில் நிறைய வீடியோ போட்டிருந்தோம். அதோட லாங் வீடியோ தான் இது. எப்படி இறந்துச்சுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். எப்படி இறந்துச்சுன்னா, காலையில் அன்றைக்கி லாஸ்ட் சாட்டர்டே வந்து காலையில் ஒரு 7:30 காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணிவிட்டு 6 o'clock மாட்டாட போனால் மாட்டாட போயிட்டு பால் கறந்துட்டு தண்ணி வச்சுட்டு மாடை ஆற்றுக்கு ஓட்டிட்டும் போயிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 8:30 பக்கம் தான் நான் ஓட்டவே ஆரம்பித்தேன். 9 o'clock எல்லாத்தையும் ஓட்டிட்டேன். ஓட்டிட்டு நான் ஆற்றுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு வரேன். மாடு வந்து ஒரு 10:15 அப்படி போல் ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு, நம்ம மாடு ஒன்று இறந்துட்டு இருக்குதுன்ட்டு. சரி, நானும் ஓடி போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா நம்ம இந்த மாடு தான் இறந்துட்டு இருந்தது. அதை வந்து நான் தான் தண்ணி வச்சேன், நான் தான் ஆற்றுக்கும் ஓட்டினேன். எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் தான் ஓட்டுவார், எங்கள் ஹஸ்பண்ட் தான். ஆனால் அன்றைக்கி நான் தான் ஓட்டினேனே. சாட்டர்டே அங்கே ஆஞ்சநேயர் கோவில் இருக்குன்ட்டு அங்கே போகலான்ட்டு நான் மாடு ஓட்டினேன். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து என்னால் போகவே முடியல ஆஞ்சநேயர் கோவிலுக்கு. என் பையன் ஜஷ்வந்த் வந்து வேற ஒரு கோவிலுக்கு போனான். அதனால் அவனை அனுப்பிட்டு நான் இப்படியே மாடுங்களை விட்டு வெயிலாக இருக்குதுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். 9 o'clock முடிச்சுட்டு. அப்புறம் பார்த்தா 10 o'clock போல் மாடு இறந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் போய் பார்த்துட்டு வெட்னரி ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் டாக்டர் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அட்டெண்டரை, லேப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போய் லேபுக்கு அனுப்பி பார்க்கலாம். ஏன்னா வந்து பாம்பு கடின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஒரு 1/2 1 ஹவருக்குள்ளே போயிருக்குன்னா பாம்பு கடியாக தான் இருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. பாம்பு கடினா கூட இந்த கட்டு விரியன், கண்ணாடி விரியன்னா பாய்சன் ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே இறந்துரும் அப்படின்னாங்க. நம்ம டாக்டருமே வந்து பார்த்தா கூட அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து காப்பாற்ற முடியும். ஆனால் அதுக்கு ஹெவி பாய்சனு இல்லைன்னா டைம் ஆகலாம் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்க்குறதுக்குள்ளே மாடு இறந்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அனுப்பி ப்ளட் சாம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க டெஸ்ட்டுக்கு. என்னன்னுட்டு, ஏன்னா நாங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுனால பாம்பு கடியாகவும் இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷான புல்லை மேய்ஞ்சால் கூட ஆந்த்ராக்சிஸ்னு ஒரு நோய் இருக்குது, அதோட தாக்கமாக கூட இருக்கலாம். ஆந்த்ராக்சிஸ்னு ஒரு வைரஸ் நோய், அது வந்து பூமிக்குள்ளே வந்து 70 வருஷம்னாலும் உயிரோடு இருக்கும். அந்த ஆந்த்ராக்சிஸு கட்டி வச்சு இந்த கவ் ஃபார்மிங் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களை மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்க்கும்போது இந்த மழை பெஞ்சு வெயில் காலத்தில் இந்த 2 காலநிலை மாறுதுங்க இல்லையா, அந்த டைமில் வந்து கம்பல்சரியாக அந்த வைரஸ் வந்து மேலே வரும். அந்த புல்லோட நுனியில் வந்து அந்த வைரஸ் இருக்கும். அதை சாப்பிட்ட அடுத்த செகண்டே மாடோட உடம்பு மொத்தமே அரெஸ்ட் ஆகிடும். அப்படியே அந்த வைரஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அது கூட அவ்வளோதான், அந்த 1/2 ஹவருக்குள்ளே ஆந்த்ராக்சிஸும் மொத்த உடம்பையும் அழித்து மாடையே வந்து இறக்க வச்சிடும். அவ்வளோ பவரானது ஆந்த்ராக்சிஸ். அது வந்து ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடியே ஒழிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த வைரஸோட தாக்கம் அங்கங்கே இருக்குது. அந்த ஆந்த்ராக்சிஸ் வந்து வந்துச்சுன்னா ஒரு மாட்டை வந்து நம்மளுக்கு காப்பாற்றவே முடியாது. அதுக்கு தடுப்பூசி அந்த மாதிரி எந்த ஒரு வைத்தியமுமே கிடையாது. நம்ம ஆந்த்ராக்ஸ் தான் வந்துச்சுன்றதுக்குள்ளே வந்து நம்ம மாடு வந்து இறந்துரும். ஆந்த்ராக்சிஸாக இருக்கலாம் அப்படின்ற இது டயக்னோஸ் பண்ணுறதுக்குள்ளவே அது வந்து இறந்துரும் மாடுங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான நோய். ஏன்னா அதை ஒழித்து வந்து 45 வருஷம் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு வெட்னரி கிளாஸ் அனுப்பியிருந்தாங்க டிஸ்பென்சரியிலேருந்து. அங்கே வந்து எனக்கு இந்த கிளாஸ் வந்து இந்த வைரஸ் ஆந்த்ராக்சிஸ் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு வைரஸ் வந்து மண்ணில் வந்து இத்தனை நாள் 70 வருஷம்னாலும் உயிரோடு இருக்கும்னுட்டு, அந்த புல் முளைக்கும் போது அந்த மண்ணிலிருந்து அந்த புல்லோட நுனியில் வந்து இருக்கும். இப்போ எப்படி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்மலாம் எப்படி இருக்கும், ஒரு கோழி வந்து கொத்தி தன்னை காப்பாற்றுது, பாம்பு வந்து தன்னை கொத்தி காப்பாற்றுது, அதை காப்பாற்றிக்குது. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு சின்ன பில்லு வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த வைரஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அந்த மாதிரி ஏன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறதுனால ஒரு வேளை அதுவாக இருக்கலான்னுட்டு டாக்டர் என்ன பண்ணாங்க, நம்ம லேப் டெஸ்ட் எடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் நிறைய மாடு வச்சுருக்கீங்க, உங்களது இல்லாமலேயும் ஆற்றுல நிறைய மாடு மேய்க்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70-80 மாடு கிட்ட இருக்கும் ஆற்றுல. எங்களது இல்லாத எங்களுக்குலாம் ஒரு 2 மாடு அந்த மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட வளர்க்குறாங்க ஆற்றுல. நிறைய இருக்குது. அதனால் அந்த மாடுங்களோட உயிரெல்லாம் காப்பாற்றணும். ஆந்த்ராக்சிஸ் வந்தால் பிரச்சனை அது அப்படின்னு சொல்லிட்டு அதை லேப் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி அது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்
கால்நடை வளாகத்தில் வந்து மருத்துவ ஆராய்ச்சி மையம்னு ஒன்று இருக்குது கால்நடைக்கு. அந்த இடத்துல போயிட்டு லேப் டெஸ்ட் ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. கம்பல்சரி ஒரு 4 to 5 days ஆகிடும் அப்படின்னாங்க. லாஸ்ட்டாக எல்லாமே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். மாடுங்கிட்ட வந்து நாங்கள் நல்லா தான் பார்த்துப்போம். கட்டியே வச்சுருந்தாலும் பாம்பு வந்து கொத்தனா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இழப்பு எங்களோட உழைப்பு போனாலும் ஒரு உயிர் பொறிச்சேற்ற வருத்தம் அதிகமாக இருக்குது. என்னென்னு தெரில, எங்களுக்கு மாடு வளர்த்த இதோட 2வது மாடு இந்த மாதிரி பெரிய மாடாக சாகிறது. கன்றுக்குட்டியும் நிறைய இறந்து போயிடும். நம்மக்கிட்ட அது வளர்க்குறதுக்கான சரியான